Hi, good morning. Okay, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சார்ட் எப்படி நம்ம போடுறதுன்றத எக்ஸலில் ஒரு சார்ட் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட என்ன டேட்டா இருக்குது, என்ன நம்ம சார்ட் போட போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அதில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களோட தமிழில் பாஸாக ஃபெயிலாக, இங்கிலீஷில் பாஸாக ஃபெயிலாக, அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸாக ஃபெயிலான்ற அந்த ஒரு டீட்டெயில் நம்மக்கிட்ட இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டல் போட்டிருக்கோம். இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி ஒரு டோட்டல் போட்டிருக்கோம். எத்தனை பேர் தமிழில் பாஸ் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, இங்கிலீஷில் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்க, அந்த கிளாஸில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. ஒரு பிரின்சிபால் இல்லை ஒரு ஒரு கரஸ்பாண்டன்ட் ஆஃப் த ஸ்கூல் வந்துட்டு எனக்கு தமிழில் எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு டேட்டாவாக பார்க்குறத விட ஒரு பிக்டோரியல் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு சார்ட்டாக பார்க்கும்போது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேட்டாவை வந்துட்டு விஷுவல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்துட்டு சார்ட் போடுவோம். சார்ட்னுடைய பர்பஸே பார்த்திங்கன்னா, ஒரு டேட்டாவை நம்பராக பார்க்குறத விட படமாக பார்க்கும்பொழுது இன்னும் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கேட்ச் ஆகும். சரி, எந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம சார்ட்டை எப்பயுமே நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது படம் பார்த்து கதை சொல், அந்த மாதிரி தான். ஒரு படத்தை பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக நமக்கு மைண்டில் சீக்கிரமாக ரீச் ஆகும். ஸோ அதனால தான் நம்ம சார்ட்டை யூஸ் பண்ணுறோம். சார்ட்டில் நிறைய விதம் இருக்குது, நிறையா இருக்குது. லைக் இவங்க பார்த்தீங்கன்னா லைன் சார்ட்டு, காலம் சார்ட்டு, பார் சார்ட்டு, இந்த மாதிரி ஸ்கேட்டர்டு நிறைய இருக்குது. இன்றைக்கி நான் வந்துட்டு ஜஸ்ட் பேசிக்காக ஒரு சிம்பிளாக ஒரு சார்ட் ஒன்று போடுறது எப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க அப்படின்றத நம்ம இப்போது சார்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நம்மளோட வேல்யூஸை சூஸ் பண்ணிக்கோ. இதுதான் என்னோட டேட்டா. இந்த டேட்டாவுக்கு நான் ஒரு சார்ட் போட போகிறேன். இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இன்சர்ட் போங்க, இன்சர்ட் மெனுவில் போயிட்டு இங்கே பாருங்கள், நான் ஒரு காலம் சார்ட் போடலாம், இந்த மாதிரி பார் சார்ட் போடலாம். சரிங்களா? பாருங்கள், நான் இதை வந்துட்டு இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு சார்ட் வந்துடுச்சு. பார்த்தீங்களா? என்ன அழகான ஒரு சார்ட் பாருங்கள். தமிழில் பாருங்கள், இங்கே வந்துட்டு 17 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. அதுவே இந்த ரெட்டில் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆனது. சரிங்களா? இப்போது இதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு சார்ட்டுக்கு டைட்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிசைனில் போனீங்கன்னா, இதை சார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு டிசைனில் போனீங்கன்னா இங்கே சார்ட் லே அவுட்ஸ்னு இருக்குது பாருங்களேன். இங்கே போயிட்டு நீங்கள் இதில் நிறைய ஃபார்மேட் இருக்கும். அதாவது இங்கே பாருங்கள், டைட்டிலோடு வர்றது, இந்த மாதிரி ஃபார்மேட்ஸில் இங்கே பாருங்கள், அந்த வேல்யூஸ் எல்லாம் சூஸ் ஆகிற மாதிரி, ஒவ்வொரு பாருக்கும் என்ன வேல்யூ, இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிறையா ப்ரீடிஃபைன்டு சார்ட்டே இங்கே இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், நிறைய இருக்குது பாருங்கள். ஸோ நான் இப்போ இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம சார்ட் டைட்டில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நானே வந்துட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது என்ன சொல்லலாம், இது கிரேட் ஸ்டேட்டஸ். நானே வந்துட்டு இதை மாற்றுறேன், கிரேட் ஸ்டேட்டஸ். ஸோ எனக்கு இதுக்கெல்லாம் வேல்யூ வேணும். ஸோ இதை பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ், ஆட் டேட்டா லேபிள்ஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ் வந்துடும். அதே மாதிரி இந்த சார்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு ஆட் டேட்டா லேபிள்ஸ். இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு சார்ட் எப்படி போடுறதுன்னு இப்போது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது கான்செப்ட்ஸ் வேணும், அர்ஜென்ட்டாக எனக்கு இந்த கான்செப்ட் நான் கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ரெக்வஸ்ட்டாக போடுங்க. நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கமெண்ட்ஸ் தகுந்த மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.